வணக்க மக்களே, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? ஸ்டாலின் கொடுத்த ஆஃபரா திமுகவுக்கு கிரீன் சிக்னல் காட்டிய பிரேமலதாவா? கசிந்த ரகசிய டீலிங் என்ன? தமிழக அரசியலிலே அதிர வைக்கும் முடிவுகள் என்னவா? வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது தமிழகத்தில் நடைபெற 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் 3 கால காலம் மட்டுமே இருக்கும் நிலையில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில்தான் திமுகவுடன் பல கட்சிகள் எல்லாம் கூட்டணியை வலுவாக தமிழகத்தில் அமைத்தன் பேரில்தான் கண்டிப்பாக அடுத்த ஒரு பெரிய கட்சி கண்டிப்பாக திமுகவுடன் இணைய வாய்ப்பிருப்பதாக பேசப்படுகிறதா? அதாவது தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில்தான் அரசியல் களமே தற்பொழுது சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறதா? ஆளுங்கட்சியான திமுக மற்றும் எதிர்க்கட்சியான அதிமுக ஆகிய இரு திராவிட அணிகளுமே கண்டிப்பாக தனது அணிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் பாமக மற்றும் தேமுதிக ஆகிய கட்சிகளை தங்கள் பக்கம் இழுக்கும் இரு திராவிட கட்சிகளுமே ஒரு கடும் போட்டியில் இறங்கியுள்ளதா? தேமுதிகவின் பூச்சான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பொங்கலுக்கு பிறகு கண்டிப்பாக கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை ஒரு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்று அண்மையில் அவர்கள் கடலுணர்ந்த மாநாட்டில் தெரிவித்திருந்தார். அந்த வகையில்தான் தேமுதிக யாருடன் கூட்டணி என்பதை ஒரு சஸ்பெண்டாக வைத்திருக்கும். அந்த நிலையில்தான் அரசியலிலே புதிய பரபரப்பை எல்லாம் கிளப்பியிருக்கிறதா? அதாவது கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுகவுடன் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை மற்றும் ராஜ்யசபா சீட் வழங்கப்படாத விவகாரம் போன்ற காரணங்களால் தான் தேமுதிக தற்போதைக்கு அதிமுக பக்கம் சாய வாய்ப்பில்லை என்று அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். அது சமயம்தான் அதிக தொகுதிகள் மற்றும் ராஜ்யசபா சீட் எதிர்பார்த்தால் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைப்பதில் சிக்கலும் நீடிக்கிறது. இந்த சூழலை சரியாக பயன்படுத்தி கொண்ட திமுக தலைமை தேமுதிகவை நோக்கி தனது புதுவிட்ட அதாவது கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் தொடங்கப்பட்டுவிட்டதாகவே கூறப்பட்டு வந்தது. அதாவது நம்பகத்தங்க வட்டாரங்கள் தெரிவிப்பது என்னவென்றால் திமுக தரப்பிலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு முக்கிய நபர் பிரேமலதாவுடன் நடத்திய இந்த ஆலோசனை தான் ஒரு சுகமான முடிவு எல்லாம் எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறதா? தேமுதிகவிற்கு இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் எல்லாம் கண்டிப்பாக வழங்கப்படும். அது மட்டுமின்றி ஒரு ராஜ்யசபா இடத்தையும் ஒதுக்க திமுக சம்மதம் தெரிவித்துள்ளதாக தகவல் கசிந்திருக்கிறதா? தற்போதைய சூழலில் கண்டிப்பாக திமுக கூட்டணி ஒரு பலமாக கூட்டணியாக தமிழகத்தில் இருப்பதும் பட்சத்தில் தான் கண்டிப்பாக தேமுதிகவின் கருத்து கணிப்பு திமுகவுடன் கூட்டணி வைக்க சாதகமாக அமையும் பட்சத்தில் தான் பிரேமலதாவின் அடுத்த கட்ட நடவடிக்கை கண்டிப்பாக என்னவாக இருக்கும் என்று மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது. இந்த வகையில்தான் இதன் மூலம் தமிழக அரசியல் களத்திலே கண்டிப்பாக புதிய ஒரு கூட்டணி மாற்றமெல்லாம் கண்டிப்பாக உறுதியாகும் நிலையில்தான் பார்க்கப்பட்டு வருகிறதா? இதனைத் தொடர்ந்து தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை எல்லாம் கண்டிப்பாக அதாவது பொங்கலுக்கு பிறகு கண்டிப்பாக அறிவிக்கப்படும் என்று அவர் கடலூர் மாநாட்டிலே தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் கண்டிப்பாக அவர் தேமுதிகவுடன் தான் கூட்டணி என்று அதாவது தேமுதிக திமுகவுடன் கூட்டணி என்பதை கண்டிப்பாக முடிவுகள் எல்லாம் எட்டப்பட்ட நிலையில்தான் இந்த செய்தி அரசியலிலே ஒரு பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறது. அது மட்டுமன்றி தேமுதிக கேட்கும் இரட்டை இலக்க தொகுதிகள் எல்லாம் கண்டிப்பாக திமுக வழங்கப்படும் நிலையில்தான் அதனுடைய பேச்சுவார்த்தை எல்லாம் சுமூகமாக முடிந்த நிலையில்தான் பார்க்கப்பட்டு வருகிறதா? மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.